ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி டாபிக் என்னென்னா, பிட்காயினை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ பிட்காயின் கிரிப்டோ கரன்சின்றது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உலக அளவில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கோல்டு எப்படி நம்ம அசட்டாக பார்க்குறோமோ, இன்றைக்கி லேண்டு எப்படி நம்ம அசட்டாக பார்க்குறோமோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிட்காயின்ன்றது ஒரு கிரிப்டோ கரன்சின்றது ஒரு இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் இன்றைக்கி குளோபல் லெவலில் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி பிட்காயின்ன்றது ஒரு எப்படி நம்ம லேண்டு வாங்கினோன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு தாய் பத்திரம் எப்படி நம்ம பார்க்குறோமோ, அதே போல் இன்றைக்கி பிட்காயின்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு மதர் காயின். ஸோ இந்த பிட்காயின் எப்படி தொடங்கிச்சுன்னா பார்த்திங்கன்னா 1983 பார்த்திங்கன்னா டேவிட் ஷாம்ன்றவர் இதை கண்டுபிடிக்கிறாரு. 1995 இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. 1996 பார்த்திங்கன்னா இதை ஒரு ஒயிட் பேப்பர் மூலிமா இதை வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து ஒரு வடிவத்தில் இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம், அதாவது கிரிப்டோ அல்காரிதம் சொல்லுவாங்க, அது மூலிமா இதை உருவாக்கி 1997 அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது 98 அந்த டைமில் பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது நாளடைவில் பார்த்திங்கன்னா 2005 அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் செயின் 2015 அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி ஒன்று கொண்டு வராங்க. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலயமா கொண்டு வந்தது தாங்க உங்களுக்கு வந்து 2005 ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2009 பார்த்திங்கன்னா எயிட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா சதீஷ் நாக்கமோட்டோ என்ற ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா அதை உருவாக்குறாங்க. அதுக்கடுத்தது 2009 பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ஒரு மதர் காயின் என்ற ஒரு விஷயத்தை வந்து பிட்காயினை வந்து கொண்டு வராங்க. அன்றைக்கி அதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு பிட்காயினோட விலை பார்த்திங்கன்னா ₹1 கீழே இருந்ததுங்க. அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பிட்காயின் அன்றைக்கி 2009 அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ₹100ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தா கூட இன்னையோட அதுக்கு மதிப்போட பார்த்திங்கன்னா 15 வருஷத்தில், அதாவது 2025 பார்த்திங்கன்னா அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா அன்றைக்கி $1 இருந்தது. இன்றைக்கி 2025 $1,20,000 மாறியிருக்கு. அதில் இன்ட்டு 90 போட்டிங்கன்னா, நம்ம ஐஎன்ஆரில் இன்ட்டு 90 போட்டிங்கன்னா 1,20,000 இன்ட்டு 90ன்னு போட்டிங்கன்னா குறைஞ்சது 1,10,00,000 அந்த சம்திங் அந்த அமௌண்ட் வருது. ஆனால் அது ஒரு 100 பிட்காயின் அன்றைக்கி வாங்கி வச்சுருந்தானா கூட இன்றைக்கி அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 100 கோடி என்ற அளவுக்கு மதிப்பு இருக்குது. அன்றைய தேதியில் ஒரு 2009 வந்து ஒரு பிட்காயினோட அந்த யாரெல்லாம் வாங்கி வச்சாங்களோ இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வரனாக இருக்காங்க, வளம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம்னா, இந்த அன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பிட்காயின் ஒரு நண்பர் வச்சுருந்தார் 2009. அப்போது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு 10,000 பிட்காயின் இருக்குது, இது யார் வந்து வாங்கிக்கிறீங்களோ எனக்கு அது பதில் ஒரு 2 பீஸா மட்டும் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 10,000 பிட்காயினை பை பண்ணிவிட்டு அவர் கையில் பார்த்திங்கன்னா அந்த 2 பீஸான்றதை அவர் கையில் கொடுத்தாரு. அதுதான் முதல்ல பார்த்திங்கன்னா 2009 ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனாக நடந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது நாளடைவில் மக்கள் மூலிமா நிறைய வரவேற்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் நிறைய அரசாங்கத்துக்கு ஒரு விரோதமானது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் நிறைய மக்களுக்கு வந்து தடை விதிச்சுது. அந்த தடையை மீறியும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த பிட்காயின் என்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பையிங் என்ற ஒரு விஷயம் நடந்ததுனால எப்படி நம்ம ஒரு லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு இருக்குது, அன்அப்ரூவ்டுன்னு அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி ரேராக சிஎம்டின்னு எப்படி வருதோ இதுக்கு முன்னாடியில் பார்த்திங்கன்னா ஆனால் நிறைய டிரான்சாக்ஷன் நடந்ததில்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம், நம்ம லேண்டு எல்லாமே பை பண்ணியிருந்தோம், வாங்கியிருந்தோம். இன்றைக்கி தான் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா 2009 ஒரு 15, 18 அந்த டைமில் 20 அந்த டைமில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முறையாக வந்து டிடிஎஸ் 30%, டேக்ஸ் 1%. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பையிங்க்கும் இதுக்கு டிரான்சாக்ஷனுக்கு அதுக்கு உண்டான ப்ராஃபிட்லேருந்து இந்த டிடிஎஸ் 30%, டேக்ஸ் 1% பிடித்தம் போய் நீங்கள் வர லாபத்தை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து அரசாங்கமே வந்து இதை ஓகே பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியும்னா, ஒரு பிட்காயின்ன்றது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கோல்டு, ரியல் எஸ்டேட்டு எப்படி ஒரு அசட்டாக நம்ம சொத்தாக இது பண்ணுறோமோ, அதை விட அபரிமிதமான வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இது கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை. ஒரு நியூஸ் தொறந்தாங்கன்னா, அங்கே இது நடந்துச்சு, இங்கே அது நடந்துச்சுன்றாங்க. ஆக்சுவலாக அது இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா, இதே லாக்டவுன் டைமில் பார்த்திங்கன்னா, ஒரு 50,000 70,000 அந்த டைமில் போயிருந்தது. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ சேஞ்சஸ்ஸு அதாவது இன்னும் இது அடுத்த 5 வருடத்தில் பார்த்திங்கன்னா, அடுத்த ஒரு 3 அதாவது 3 கோடி 5 கோடி இதோட ஒரு பிட்காயினோட விலை போகும்னு சொல்கிறாங்க. இந்த பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா, உலக அளவில் வந்து எல்லா இடத்துலையும் எங்கே வேணால் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். வித்தின் செகண்டில் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். கூகுள் பேன்ற மூலிமா இல்லாமல் இதில் ட்ரான்சாக்ஷன் வந்து எங்கே இருந்தாலும் குளோபல் லெவலில் யாருக்கு வேணால் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இது ஒரு ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வர்றது தாங்க நம்மளுடைய ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய லெவலில் க்ரோத் தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு சரியான நாலேஜும் புரிதலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா, நம்மளுக்கு எப்படி கிளியராக ஒரு ரோட் மேப் தேவையோ, அதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கோல்ஸு, நீட்ஸு, நம்மளுக்கு வாண்ட்ஸு, நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிளியரான விஷன்ஸ், அதாவது விஷன், மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பயணம் சிறப்பாக இருக்கும்ன்ட்டு நம்ம அதில் போய் பார்ப்போம். சரிங்களா? ரோடு மேப் என்றால் என்ன? நம்ம வாழ்க்கையில் இலக்கை அடைய உதவும் திட்டமிடல். அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக தேவை. எப்படி ஒரு நகரம் செல்ல சாலை வரைபடம் தேவைப்படுகிறதோ, அதுபோல் வாழ்க்கைக்கும் ரோடு மேப்பு அவசியம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்தில் ஒரு டிக்ஷனரி மாதிரி இருந்தது. நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா கண்டிப்பாக டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. அதன் மூலிமா நம்ம லொக்கேஷன் நம்மளுக்கு வழியே தெரியலனா கூட, இன்றைக்கி ஒரு லொக்கேஷனை எந்த இடத்துக்குலேருந்து ஃப்ரம் டு போட்டிங்கன்னா போதும், கரெக்டாக அந்த டைரக்ஷனை வந்து லொக்கேஷன் காமிக்குது. அப்போது அது போல் வந்து ஒரு லொக்கேஷனும் நம்மளுக்கு கண்டிப்பாக அவசியம் தேவைப்படுது. வாழ்க்கையிலையும் அதுபோல் நம்மளுடைய இலக்கை அடைய வீடு, காரு, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குறுகிய காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, இப்படி நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு எடுகேஷ்னல்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு டூர் ட்ராவல், அதாவது உலக அளவில் நம்ம ஒரு மிகப்பெரிய ட்ராவலிங் போகிறது, இப்படி நிறைய விஷயத்துக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு சின்னதாக, அதாவது படிக்கற்களாக ஒரு 5, அதாவது நம்மளுடைய எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒன் டைம் வந்து நம்மளுக்கு வந்து க்ரோத் இருக்கணுங்க. க்ரோத் இருக்குதுன்னா நீங்கள் அதில் ஜேர்னி பண்ணலாம். அது ஜாபாக இருக்கட்டும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டர் கேட்டகரியாக இருக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து க்ரோத்தை வந்து நம்ம இருக்கதான்னு பார்க்கணும். அப்படி க்ரோத் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே ஜேர்னி பண்ணலாம். க்ரோத் இல்லைன்னா நீங்கள் போகிற பாதை சரியான பாதை இல்லை. எப்படி வந்து சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சிக்கு போகணுன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிற ட்ரெயினில் ஏறினா மட்டும்தான் கரெக்டான வேல போக முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஊருக்கு, அதாவது கோயம்புத்தூர், வேறு ஏதோ ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா, டெல்லிக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா, அது நீங்கள் போகிற பாதை வந்து தவறான பாதையாக இருக்கும். அப்போது ஒரு விஷயம் வந்து நீங்கள் போகிற பாதை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ டைமை வந்து கரெக்டான தடங்களில் நீங்கள் போகும்போது ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த வாழ்க்கை பயணன்றது, ஒரு வரைபடம் மாதிரி. சரிங்களா? இதன் மூலம் பார்த்திங்கன்னா, இலக்கு வந்து தெளிவாக கிடைக்கும், சீரான முன்னேற்றம் கிடைக்கும், நேரம் மற்றும் ஆற்றல் சேமிப்பாகவும், சவால்களை சமாளிக்க உதவும், மோட்டிவேஷன் தரும்.
இலக்கு நம்ம அடைய வேண்டிய லட்சியங்கள் எல்லாமே அடையறதுக்கு ஒரு கரெக்டான வேவாக இருக்கும். சீரான முன்னேற்றம் 5 வருஷத்துக்கு ஒன் டைம் நம்ம பார்க்கும்போது க்ரோத் இருக்கும். நேரம் மற்றும் ஆற்றல் சேமிப்பு. நம்ம ஒரு குறுகிய காலத்தில் 40 வருஷம் எஃபர்ட் பண்ணுறத ஒரு 10 இயர்ஸ்லேயே 20 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட்டும் ஆகக்கூடிய ஒரு விஷயமும் அதில் கிடைக்கும். இதன் மூலிமா நம்மளோட ஃபேமிலி கூட ஒரு என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டூர் ட்ராவல்ஸு எல்லாமே போகலாம். நம்ம ஒர்க் பண்ண இடத்துல கூட நம்மளுக்கு இவ்வளோ சலுகை இருக்காது. ஆனால் பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கும். சவால்களை சமாளிக்க உதவும். அதாவது ஒரு பேக்கப்பு, நமக்கு ஒரு சேஃபு. எப்படி நீங்கள் லாக்டவுன்லலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நல்ல பில்லியனியராக இருந்தவங்க மில்லியனியர் ஆகிட்டாங்க. மில்லியனியராக இருந்தவங்க அதை விட ரொம்ப கஷ்டப்படுற பீப்புள் ஆகிட்டாங்க. நார்மலாக கஷ்டப்படுற பீப்புள் மில்லியனியர் இருக்காங்க. மில்லியனியர் இருக்கவங்க பில்லியனியராக மாறியிருக்காங்க. அப்போது பேக்கப்புன்றது ஒரு நிறைய முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணவங்களும் எப்படியோ இருந்திருக்காங்க. அப்போ பேக்கப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சரிங்களா? அப்போ சவால்களை சமாளிக்க இது உதவும். அதனால் என்ன நன்மை நடக்கும்னா, 5வது பாயிண்ட் என்னென்னா, இதன் மூலிமா நம்மளுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு, சோஷியல் அதாவது சமுதாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும். மோட்டிவேஷனும் தரும். இப்போது இதுதாங்க ஒரு எளிய வாழ்க்கை, ஒரு ரோடு மேப்பு. 5 வருஷத்தில் ஒரு நல்ல வேலை, சொந்த வீடு, ஆரோக்கியம், 10 வருட இலக்கில் நிலையான வருமானம், குழந்தைகளின் கல்வி, வியாபாரம், 20 வருட இலக்கில் நிதி சுதந்திரம், சமூக சேவை, மன அமைதி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஜேர்னி. அந்த இடத்துல நம்ம பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். சரிங்களா? முடிவுரை. ரோடு மேப்பு இல்லாத வாழ்க்கை திசை இல்லாத கப்பல் மாறிங்க. ரோடு மேப்பை இருந்தால்தான் நம்ம எதையும் எளிதில் தள்ள முடியாது. அதாவது நம்ம எதுவும் எளிதில் தள்ள முடியாது. அப்போது கப்பல் ரோடு மேப்பு இல்லைன்னா திசை இல்லாத கப்பல் மாதிரி, ரோடு மேப்பு இருந்தால் நம்மை எதுவும் எளிதில் தள்ள முடியாது. அப்போது ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை யாருமே அசைக்க முடியாது. அது ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த பொட்டன்ஷியல் ரோட் மேப் கிரிப்டோ கரன்சி இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். இப்போ தாங்க முக்கியமான டாபிக் இது. இந்த 2025லேருந்து 35 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 10 ஆண்டுகளில் கிரிப்டோ கரன்சியின் சாத்தியமான ரோடு மேப்பு. இதுக்கு அடுத்தது 2025லேருந்து 27 பார்த்திங்கன்னா சட்டம், பொது பயன்பாடு. 2028 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறுவனம் அண்ட் வங்கி இணைவு. 2032லேருந்து 2035 பார்த்திங்கன்னா உலக தரநிலை அண்ட் முழுமையான டோக்கனைசேஷன் இப்படி எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்தது ப்ராஜெக்ட் மூலியமாக இது தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2025லேருந்து பொது பயன்பாடுன்னு சொன்னேன். நிறுவனம் வங்கின்றது ஒரு விஷயம், ஏடிஎம்ன்றது விஷயம் இல்லாமல் எல்லாமே கிரிப்டோ மூலியமாக இயங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உலக தரநிலை முழுமையான அதாவது எல்லா உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சின்றது பார்த்திங்கன்னா உலக அளவில் பயன்பாடாக இது வரத்துக்கு கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறுகிய காலம் 2025லேருந்து 27 வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருமளவில் மக்கள் பயன்பாடு இருக்கும். பல நாடுகள் மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சி அதாவது சிபிடிசி அறிமுகம் செய்யும். கிரிப்டோ பணம், ஆன்லைன் ஷாப்பிங், கேமிங், பயணம், பணம் அனுப்புதல் போன்றவற்றில் பொதுவாக பயன்படும். சொத்துக்கள் டோக்கனைஸாக வீடு, பங்கு, பத்திரங்கள் செய்யப்படும். அதாவது நம்ம பெருமளவில் மக்கள் பயன்பாடு இருக்கும். பல நாடுகள் குளோபல் லெவலில் இது இருக்கும். டிஜிட்டல் கரன்சியாக மாறும். ஆன்லைன் மூலிமா ஷாப்பிங் பண்ணலாம், கேமிங் விளையாடலாம், ட்ராவல் பண்ணலாம், மணி அனுப்புதல் போன்றவற்றில் பொதுவாக இது இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, சொத்துக்கள் இனி வர ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா கோல்டு, ரியல் எஸ்டேட் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சின்றது பார்த்திங்கன்னா ஒரு அசட்டு. அதாவது
நம்ம ஒரு கோல்டு, ரியல் எஸ்டேட்டில் ஒரு லேண்டை விற்பனை பண்ணோன்னா உடனடியாக விற்பனை பண்ண முடியாது. ஒரு க்ரோஸ் கணக்கில் இருக்குன்னா உடனே விற்பனை பண்ண முடியாது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி மூலிமா, பிட்காயின்ஸ் மூலிமா நம்ம ஒரு கரன்சி மூலிமா சம்பாதிக்கும் போது, அதாவது நான் சொல்கிற இந்த ப்ராஜெக்ட் மூலிமா சம்பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனடி ட்ரான்ஸ்ஃபரு, உடனடி பே அவுட்டு வந்து இங்கே எந்த ஒரு யாருக்கிட்டேயுமே இது இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஒரு சொந்தமாக நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்களோ உடனே அந்த சீக்ரெட் பாஸ்வேர்டு மூலிமா உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்த இது வந்து பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இங்கே இருக்குது. அதை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சட்டம் ஒழுங்கு தெளிவு. உலக நாடுகள் வரி சட்டம் குறித்து தெளிவான விதிகள் கொண்டு வரும். முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாகும். வேகமான பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் நடக்கும். எத்தீரியம், பிட்காயின் போன்றவை போல் நம்மளுடைய ப்ராஜெக்ட் மூலிமா வேகமாகவும் குறைந்த செலவில் இயங்கும். பிளாக் செயின் ஒவ்வொருவருக்கொருவர் இணைந்து செயல்படும். அப்போது இது சேஃப் அண்ட் செக்யூரான்னு கேட்டிங்கன்னா 100% சேஃப் அண்ட் செக்யூரு. முதலீட்டாளர்களுக்கும் பாதுகாப்பு. இதன் மூலயமா வேலை வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் குரோத் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி கிரிப்டோ கரன்சி மூலிமா இணைத்து அதன் மூலயமா சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு கிரிப்டோ அல்காரிதம் மூலயமா இதை டிரான்சாக்ஷன் பண்ணி வித்தின் செகண்ட்ஸில் எந்த ஒரு இடையூறு இல்லாமல், கூகுள் பேயில் கூட ஒரு சேஃப்டி இது இல்லாமல் ஒரு பிளாக் செயின் மூலயமா யாருக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா உடனடி டிரான்சாக்ஷன் இதில் அந்தளவுக்கு ஒரு சேஃபாக அனுப்ப முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2028லேருந்து 2033 வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறுவனம் ஆதிக்கம். அதாவது நிறைய நிறுவனங்கள் வந்து இதில் வந்து ஆதிக்கம் பண்ணுவாங்க. வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள், அரசுகள் கூடுதல் அளவில் பிட்காயின், எத்தீரியம் வைத்திருக்கும். கிரிப்டோ ETF, பென்ஷன் ஃபண்ட்ஸு உலகளவில் வரும். டெஃபி, டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ், ட்ரேடிங், ட்ரெடிஷ்னல் ஃபைனான்ஸ் இணையவும் செய்யும். அப்போது நிறைய உலக அளவில் பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து இதில் இணைப்பாங்க. உலகளாவிய கட்டண மாற்றம் கிரிப்டோ அண்டு ஸ்டேபிள் காயின் பழைய ஷிஃப்ட் வங்கி முறையை மாற்றும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலிமா சப்ளை செயின், காப்பீடு, கடன் போன்றவற்றை தானாக செயல்படுத்தும். கிரிப்டோன்றது பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். ஸ்டேபிள் காயின்ன்றது ஒரு நிலையானதாக இருக்கும். நிலையான தன்மை உள்ள ஒரு விஷயத்தில் ப்ராஜெக்ட் மூலிமா தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதை பற்றி மேலும் விவரம் தெரியணுன்னா கால் பண்ணுங்கள். செல் நம்பர் 7550288159. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இதன் மூலிமா சரியான ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஒரு சிஸ்டமை சொல்லி கொடுத்து, எந்த துறையில் இருந்தாலும் சரி, படிப்பு குறைவாக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய படிச்சிருக்கேன் கூட சரி, இந்த ப்ராஜெக்டில் குளோபல் லெவலில் ஒரு உலக அளவிலாகிய இந்த ப்ராஜெக்டை எடுத்து அற்புதமாக பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதை முறையாக பயன்படுத்தி கொள்ளவும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஐ ப்ளஸ் பிளாக் செயின் இணைவு. ஏஐ மூலம் இயங்கும் DAO, டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் நிறுவனங்களும் இயங்கும். பிளாக் செயின் மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃபேக் மோசடி தடுக்கும். சரிங்களா? அப்போது ஒரு ஏஐ பிளாக் செயின் மூலிமா இந்த டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் நிறுவனங்கள் நிறைய இயங்க ஆரம்பிக்கும். எப்படி நம்ம பேங்க்கில் சென்ட்ரலைஸ்டு ஒரு கூகுள் பேலேருந்து அனுப்பும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஹேக்கர்ஸ் வந்து லாக் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மூலிமா இது ஒரு ஃபேக், அதாவது ஃபேக் இதுவும் இல்லாமல் கிளியரான டிரான்சாக்ஷன் மூலிமா எல்லாருக்குமே வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இது இருக்க போகுது. அடுத்தது நீண்ட காலம் 2032 2035 முழுமையான டோக்கனைசேஷன் இருக்கும். வீடு, காரு, கலை, காப்புரிமை அனைத்தும் நான் ஃபஞ்சபிள் டோக்கன் மூலயமா சொத்து பரிமாறப்படும். சிறிய மற்றும் தொடக்க முதலீட்டாளர்களுக்கு சின்ன பங்குகள் வாங்க முடியும். சின்ன முதலீடு பண்ணி கூட இதில் மூலமா பெரிய லாபத்தை ஈட்டக்கூட முடியும். ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்னால் பல லட்சங்கள், பல கோடிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சில ஆயிரங்கள் எடுப்பாங்க. ஆனால் இங்கே சில ஆயிரங்கள் மூலயமா சில லட்சங்கள், கோடிகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலயமா மிக நிறைவாக சம்பாதிக்கிறதுக்கு உலகளாவிய கிரிப்டோ தரநிலை. அது மட்டும் இல்லாமல் சில வளர்ந்து வரும் நாடுகள் கிரிப்டோவை தேசிய நாணயமாக ஏற்றுக்கொள்வது.
சிபிடிசி அண்டு கிரிப்டோ இணைந்து பயன்படும் இதன் மூலிமா. அப்போது ஒரு குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குளோபல் லெவலில் நிறைய கிரிப்டோ கரன்சி இணைவு எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நம்ம இந்திய நாடும் மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது மூலிமா கேமிங், விஆர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உலகங்கள் முழுவதும் கிரிப்டோ அடிப்படையில் இயங்கும். மக்கள் சம்பாதிப்பதும் செலவழிப்பதும் டிஜிட்டல் சொத்துக்கள் மூலிமா இதுதான் இருக்கும். இன்றைக்கி எப்படி நம்ம ஆரம்ப காலத்தில் கேஷ் யூஸ் பண்ணியிருந்தோம், அப்புறம் கூகுள் பே மூலியமாக சென்ட் பண்ணோம். இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது மூலயமா ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இன்றைக்கி மிக குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ மூலியமாக தான், பிளாக் செயின் மூலியமாக தான் டிரான்சாக்ஷனே பண்ணுறது இருக்கும். அரசியல் தாக்கம் நாடுகள் பல கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா பிட்காயின்ன்றது ஒரு சேமிப்பாக ஆயிருக்கு. தங்கம் போல கையாளும். பிட்காயின்ன்றது சேமிப்புகளை தங்கம் போல கையாளும். தேர்தல்களில் பிளாக் செயின் வாக்குப்பதிவு மூலம் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம கோல்டு, ரியல் எஸ்டேட்டு எப்படி நம்ம சேஃப் அண்ட் செக்யூர் நினைக்கிறோமோ, அதே போல் இந்த பிட்காயின் என்ற ஒரு காயின்ஸ் மூலிமா, நம்ம ப்ராஜெக்ட் மூலிமா இதில் இணைஞ்சு வேலைவாய்ப்பும் கிடச்சி, அதன் மூலிமா சிறு சேமிப்பு சின்னதாக சேமித்து அதன் மூலிமா க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியில் பார்த்திங்கன்னா இதில் ஜெயிக்கிறதுக்கு இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2035 பார்த்திங்கன்னா 2035க்குள் எதிர்பார்க்கும் நிலை கிரிப்டோ இணையம் போல அனைவரும் பொதுவானதாக இருக்கும். 2-3 முக்கிய பிளாக் செயின்கள் உலக நிதியை கட்டுப்படும். பிட்காயின் டிஜிட்டல் தங்கம் எப்படி உயர்ந்திருக்கோ, எத்தீரியம் உலக கணினி போல் ஸ்டேபிள் காயின் டிஜிட்டல் டாலராக மாறும். உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லையில்லா நிதி சுதந்திரம், அதாவது ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விலைவாசி ஏறினாலும் கூட இந்த கிரிப்டோ கரன்சி மூலயமா பார்த்திங்கன்னா அதில் ஸ்டேபிள் பண்ணி கொடுக்கும். அதே போல் பணத்தின் மதிப்பு குறையாமல் இது உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அது மூலயமா மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இது பயன்படும். உலகின் அடுத்த பிட்காயின் தவற விட்டு விடாதீர்கள். எப்படி 2009 பிட்காயின் எப்படி உங்களுக்கு ஒரு அன்றைக்கி காலகட்டத்தில் ₹1 கீழே இருந்த ஒரு பிட்காயின் அன்றைக்கி ஒரு ₹100 சேவ் பண்ணி வச்சுருந்தா கூட இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 50, 60 கோடியோ இல்லை 70, 80 கோடியோ 90 கோடியோ 100 கோடியோ மாறி இருக்கும். அதே போல் இன்றைக்கி 2025 காலகட்டத்தில் இருக்கும். இது ஸ்டார்டிங் டைமில் இருக்கிறோம். அடுத்த இது பிட்காயின்ன்றது ஒரு மார்க்கெட்டிங்கில் வர ஒரு விஷயம். இது நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா இயங்குறது, ஸ்டேபிளாக இருக்கும். ட்ரேடிங் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இதை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7550288159 சுரேஷ்குமார் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சரியான விளக்கம் கொடுத்து ப்ராஜெக்ட் மூலிமா இணைந்து சம்பாதிக்கவும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் நண்பன்.